எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வெங்காய சட்னி செய்ய போகிறோம். இது வந்து புளி சட்னின்னு சொல்லுவாங்க. இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா, சப்பாத்திக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நான் அரை கப் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இவ்வளோ புளி எடுத்திருக்கேன். புளி ஒரு 2 சொலை புளி நல்லா புளிப்பாக இருக்கணும். 7-8 வரமிளகாய் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு. இது நல்ல புளிப்பு காரம் நல்ல அந்த மாதிரி நல்லா இருக்கும். இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் நல்லா இருக்கும். இதை நான் வந்து இப்போ அம்மியில் அரைக்க போகிறேன். அம்மியில் அரைச்சா தான் ரொம்ப நல்ல ருசியாக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் மிக்சியில் தான் அரைக்கிறாங்க. முடிஞ்சவங்க அம்மியில் அரைங்க, அப்போ தான் நல்ல ருசி கூடுதலாக இருக்கும். இதை வாங்க இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம். இதில் தேங்காய் ஊற்றி நல்லா தேங்காய் கொஞ்சம் நல்லா ஊற்றி கலக்கலாம். இல்லை சாப்பிட்றப்போ அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இப்படி கலக்கி வச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டுக்குவாங்க. காரசாரமான புளி சட்னி வெங்காய சட்னி ரெடி. செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் அழுத்துங்க. நன்றி.